பேக். இந்த வீடியோல Azure App Services நம்ம டீடைலா பார்க்கலாம். Azure App Services ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, உங்களால் ஒரு .NET ஜாவா அப்ளிகேஷனோ ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுது. ஆனால் நீங்கள் சில சேலஞ்சஸை க்ளவுடில் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் VM கிரியேட் பண்ணுறது, இல்லை வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ஸ்கேலிங் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இல்லை சர்வர் லெவலில் மேனேஜ் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை க்ளவுடில் டிப்ளாய் பண்ணணும், அதே அளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா Azure App Services யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த Azure App Services பார்த்துட்டீங்கன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் கேட்டகரியில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய வெப் அப்ளிகேஷன் இல்லை ஒரு REST API ஆர் மொபைல் பேக் எண்டை ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் கான்ஃபிகரேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான என்னென்ன ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கிற ஐடியாஸ் கண்டிப்பா இருக்கணும். எவ்வளவு கம்ப்யூட்டிங் வேணும், எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் ஐடியா இருந்தா போதும். நீங்க ஒவ்வொரு சர்வீஸா போய் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அவசியம் இந்த சர்வீசஸ்ல கிடையாது. அடுத்தது ரொம்ப நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய ஸ்கேலிங் அண்ட் செக்யூரிட்டி. இதுவும் மேனேஜ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு டெவலப்மெண்ட்னு வரும்போது முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கக்கூடிய .NET, ஜாவா, பைத்தான், PHP இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த வெப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா Azure App Service சப்போர்ட் பண்ணுது. ரைட். Azure App Servicesல ப்ரைசிங் பிளான் இருக்கு. அதாவது பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வெப் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க கம்ப்யூட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ்லாம் எடுக்கிறது ஒரு ப்ரைசிங் பிளான் வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்க டிப்ளாய் பண்ணலாம். Azure App Service உடைய லேண்டிங் பேஜ் இது. ஸோ இதை வாக் த்ரூ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி .NET கோர், ஜாவா, பைத்தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் கண்டெய்னர்ஸ், ஸோ இந்த டாக்கர்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய சோர்ஸ் கோடை ஃபர்ஸ்ட் கண்டெய்னராக, அதாவது டாக்கர் இமேஜாக மாற்றிட்டு அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், டிப்ளாய் பண்ண முடியும். அதுக்கான ஃபீசிபிலிட்டிஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த Azure App Servicesல இருக்குது. இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பார்த்துட்டிங்கன்னா DevOps, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் டெலிவரி அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த ஆப் சர்வீசஸ் த்ரூவாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தேவையானது டேட்டா பேஸ். ஸோ அப்போ டேட்டா பேஸ்லாம் என்னால் பண்ண முடியுமா, நான் இன்டெகிரேட்லாம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இன்டெகிரேட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறீங்க. இப்போ எனக்கு நான் ஒரு வெப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு VM கிரியேட் பண்ணணும். ரைட். ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டான நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன், ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் எனக்கு தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது ஜாவா, .NET இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியும். பட் ஆப் சர்வீசஸ் அப்படி கிடையாது. ஆப் சர்வீசஸ் எப்படின்னா உங்களுக்கு என்ன என்விரான்மெண்ட் வேணுமோ அது வரைக்கும் ரெடியாக இருக்கும். அதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். உங்களுக்கான தேவையான பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணால் போதும். அது இல்லாமல் ஸ்டோரேஜ் மற்ற சர்வீசஸும் இன்டெகிரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. பிரைசிங் பிளான் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பே as you go மாடல், ஃப்ரீ கிரெடிட் கொடுக்குறாங்க, 200 கிரெடிட் கொடுக்குறாங்க. ரைட். ஸோ நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சர்வீசஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் நிறைய இருக்குது. அதாவது ஒரு பேசிக் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணணும், என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சோர்ஸ் கோட் பண்டில்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த குயிக் லிங்க்ஸை ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ் டெவலப்பருக்கு. இது இல்லாமல் ஒரு சர்வீசஸ் இருக்கு. என்ன சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா Azure Function App. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ Azure Functionக்கும் Azure App Servicesக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா Azure Function அப்படிங்கிறது சர்வர்லெஸ். Azure Functionல என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஸ்மால் கோட் ஸ்னிப்பெட்டை ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணி அதில் ஒரு சில டாஸ்க்கை, ஒரு மினிமம் டாஸ்க்கை மட்டும் நம்ம ரன் பண்ணுறது தான் சர்வர்லெஸ் உடைய மெயின் கோல். அது இல்லாமல் அதை ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியும். இல்லை சின்ன சின்ன ஒரு டாஸ்க்கு பட் ரொம்ப ஸ்கேலபிலிட்டி வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பேட்டர்னுக்கு போகலாம். பட் ஆப் சர்வீசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ரியல் டைம் அப்ளிகேஷன்
இன்க்ளூடிங் டேட்டா பேஸ். ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீசஸ் தான் நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. பட் நீங்கள் இங்கே கேட்கலாம், நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னா நான் எப்படி வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறது, நான் எப்படி வந்து என்னுடைய ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு கான்ஃபிகரேஷன் பேஸில் வச்சிருக்காங்க. அந்த நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனிங் பண்ணணும் அவசியம் கிடையாது.